பக்கத்து ஊர் தான். ஐயா வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் எங்கள் ஊர் மஞ்சநாயக்கம்பட்டி. அதனால சின்ன வயசில் பிடிச்சி நிறைய ஐயாவை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. இருந்தாலும் முழுசாக சமாதி ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பழனி கேஸ் பங்கில் காரில் நிப்பாட்டிட்டு நின்றுட்டு இருக்கார் ஐயா. அந்த இடத்துல நானும் என்னோடய நண்பர் சிவராமன் 2 பேரும் போய் தான் பார்க்குறோம். பார்க்கும்போது ஐயா கொஞ்சம் நடை உடையில தளர்ந்து சோர்வடைந்திருக்காரு. நான் அப்போ அவர் இது இல்லாமல் விருப்பம் இல்லாமல் ஐயா இன்னும் ரொம்ப சோர்வடைகிறாரு, இவனை எங்கே வச்சு இவரை வச்சு சமாதி வச்சு அப்படி ஒரு பரிகாசம் பண்ண மாதிரி நான் பேசினேன். ஆனால் எனக்கே இன்னைக்கு அவர் தான் எனக்கு அடையாளம்னு ஆயிடுச்சு. எங்கே போனாலும் அந்த சமாதியில் ஜீவ சமாதியில் ஐயாவை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு சூழ்நிலை உருவாச்சு. அவர் நல்ல நிலைமையை கொடுத்தாரு. அந்த நிலைமை பார்த்த நிலைமைக்கு இன்றைக்கி இருக்கிறதுக்கு எல்லாமே ஐயா போட்ட பிச்சை தான். எந்த இடம் போனாலும் ஐயா தான் எனக்கு அடையாளம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் அதாவது பரிகாசம் பண்ணவங்களுக்கும் ஒரு நற்கதி கொடுக்குறாரு. நான் ஐயா சமாதி அடைகிறதுக்கு முன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவை சந்திக்க போயிருக்கிறோம். அப்போ நான் சும்மா ஐயாவை வேடிக்கையாக பார்த்துட்டு உட்காந்துக்கிறேன். அப்போ சாமி எங்கள் ஊரை பற்றி சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த இடத்துல உலகத்திலேயே கனத்தாளை கொண்டு கணவன் மனைவி கிழக்கு முகமாக உட்கார வச்சு சுற்றி கிரகத்தை பூரா கொண்டு உள்ளே உட்கார வச்சு ஊரே போய் விழுவானுங்கடா, ஊத்தடிப்பானுங்க, கிழக்கு முகமாக உட்கார வச்சுன்னு சொன்னார். அந்த இடம் அப்போ ஒரு மோசமான இடமா இருந்துச்சு. சமாதியாகி 5 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தா ஐயா சொன்ன வார்த்தை எப்படி பழிச்சதுன்னா, மிகப்பெரிய சிவன் கோயில் அங்கே உருவாகிருக்குது. இப்பவும் இன்னும் கோயில் வேலை முடியாமல் நடந்துகிட்டு இருக்குது. மிகப்பெரிய அம்பாள் சன்னதி, சிவன் சன்னதி உருவாகி நவக்கிரகத்துக்கெல்லாம் சன்னதி வச்சு இன்றைக்கும் 90% வேலை முடிச்சு மஞ்சநாயக்கம்பட்டியில் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் ஐயா முன்னாடியே பரிபாஷையில் சொன்னது தான். இது மிகப்பெரிய அதிசயம். இது சொல்லும்போது நானும் இருந்தேன், மோகன் ஐயாவும் இருந்தார். இது ஒரு ஐயாவை மேலே நம்பிக்கை சார்ந்த விஷயம். இது ஐயா சமாதி நிலையம் அடையாதுக்கு முன்னாடியே அவரோட பக்தர்களாக அவர் உடம்புல விபூதி தேய்ச்சி எடுத்து அதை பிரசாதமாக கொண்டு போவாங்க. அவங்க நம்பிக்கையாம். அவர் உடம்புல சமாதி நிலையம் அடைஞ்ச பின்னாடி சமாதிக்கு மேலே விபூதியை அமாவாசை அன்னைக்கு விபூதி காப்பும் பௌர்ணமி அன்னைக்கு சந்தன காப்பும் சாத்தி அதை பிரசாதமாக கொண்டு போய் அவங்க நம்பிக்கையோடு சாப்பிட்றாங்க. தீராத நோயெல்லாம் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஏகப்பட்ட பேர் அனுபவமாக சொல்கிறாங்க, இதை சாப்பிட்டோம் நல்லா இருக்கிறோம், நாங்கள் வைத்தியம் பண்ணாலும் சாப்பிட்ட சாமி விபூதி சாப்பிட்ட பின்னாடி எங்களுக்கு பரிபூர்ணமாக குணமடையுது அப்படின்னு ஐயாவோட அருளாசினால் சிறப்பாக அவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா சிறப்பாக நாங்கள் நல்லா இருக்கிறோம். டாக்டர்களே வாங்கிட்டு போகிறாங்க, சந்தனம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க. இது மருந்து அல்ல, ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஐயாவோட பிரசாதத்தை சாப்பிட்டா நல்லா இருக்கணும். மருந்தோ ஏதோ கிடையாது. அங்கே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதை வாங்கி சாப்பிட்றாங்க. சந்தனம் தான். ஆனால் ஐயாவோட சமாதியில் நம்பிக்கையோட பக்தியோட சிரத்தையோட பார்த்து கொடுக்கறதுனால அது ஒரு பிரசாதம் ஆகுது. மருந்தோ ஏதோ கிடையாது இதெல்லாம். அதனால் இது ஒரு வரப்பிரசாதம். சாமி